நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில நாம மட்டும்தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான காரியங்களா இருக்கும் நம்மளுடைய எண்ணத்துல யோசிச்சிருப்போம். ஆனா தேவனுடைய பிளான் எப்பவுமே அப்படியே இருக்காது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் வைத்து இல்ல, அவரு நம்முடைய வாழ்க்கையை வைத்து நிறைய காரியங்களை இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காகன்னு சொல்லி பவுல் சொல்லியிருப்பாரு. நமக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யலன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பாகவே. ஒரு ரீசன் இல்லாம அவர் ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாரு. அவருக்கு நம்ம நல்லாவே தெரியும், நம்முடைய தலையில இருந்து ஒரு முடி விழணுமா கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாது பிரியமானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுமே எல்லாமே தேவ சித்தத்தோடு கூட தான் நடக்கும். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஆக்சிடென்ட்னு ஒண்ணு கிடையாது பிரியமானவர்களே. அப்ப நீங்க உங்களுடைய காரியத்துல அநேக நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில ஜெபங்கள் நடக்கல, சில ஜெபங்கள் ஒண்ணுமே கேட்கப்படாம போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. மாறாக ஒன்று மட்டும் செய்யுங்க, நான் செய்கிற ஜெபத்துக்கு என் தேவன் பதில் அளித்தாலும் சரி,